அத்தை ஐயோ ஐயோ மருமகனே அத்தை உன்னுடைய பாதத்தை நான் பெறுந்து விட்டேனா அத்தை அதை கேடு கட்டவனே ஐயோ ஏண்டா டேய் அறியாத புத்தியால் தெரியாமல் இந்த புனிதோல் ஆசானத்திலே சிவபெருமான் அமரக்கூடிய ஆசானத்திலே அமர்ந்து விட்டேன் அது தெரியாம சிவபெருமான் தான் வந்திருக்கார் என்று சொல்லி நீங்களும் பாதத்தை படுத்து விட்டீர்கள் அத்தை என்னை மன்னித்து விடுங்கள் அத்தையே கோபமாகிறேன் கோபமாகிறேன் அறியாத புத்தியால் தெரியாமல் தவறு செய்து விட்டேன் அத்தையே அந்த சண்டால தூர்வாசல் கொடுத்த சாபத்தினால் என்னுடைய தர்மசிரம் அறுபடும் என்று சொல்லி சாபத்தை கொடுத்து விட்டார் அப்படியா அந்த சாபத்தை வாங்கி நானே மனம் நொந்து சிவபெருமானத்திலே சொல்லலாம் என்று வரும் பொழுது என்னை அறியாமல் நான் சிவபெருமானுடைய அமரனுடைய ஆசாரத்திலே பிணிந்தோல் ஆசாரத்திலே அமர்ந்து விட்டேன் எவ்வளவு தைரியம் அத்தை நான் வரலத்த ஐயோ அத்தை என்னை விட்டுறத்த நான் கொடுமை அங்கிருந்து இங்க வந்தா இங்க கொடுமை என்னுடைய கணவருக்கு 5 சிரம் ஆனா உனக்கு 5 சிரம் ஆமா 5 சிரம் இருக்கும் தருவாயில் தான் இங்கிற கெடுமத்தில் இருக்கிற ஒண்ணு என்னுடைய கணவருக்கு 5 சிரம் இருக்க வேண்டும் இல்லையானில் உனக்கு 5 சிரம் இருக்க வேண்டும் அதனால இதோ என்னுடைய கணவராகப்பட்டவர் கைலமலைக்கு போயிருக்கிறாரு படியலுக்கு போயிருக்கிறாரு அவர் வருவார் அல்லவா அவர்கிட்ட சொல்லி உன்னுடைய தர்மசிரத்தை வெட்டிட்டு வரல என் பெயர் பார்வதி இல்ல ஐயோ அத்தை போடா அத்தை என்ன மன்னிக்கிறேன் ஓடி போயிரு போயிடுறேன் என்ன கொன்னே ஓடி போயிரு நான் போயிடுறேன் யாரமா அங்க தூர்வாசை கொடுத்து விட்டான் என்று சொல்லி சாபத்தை கொடுத்து விட்டான்னு சொல்லி மாமன் எடுத்து சொல்ல வந்தா இங்க ஒரு சிரத்தையே நான் அறுக்க சொல்றேன் எங்க அத்தை சபதம் வச்சுட்டு போயிட்டாலே நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் ராமா அது மாதிரி நீ ஏன்டா மூதியா பிடிச்சு போய் படுத்துக்கிற என்ன பண்ணிட்டோம் வா அண்டிச்சு வந்து ஐயோ ஓய் நான் என்னடா யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என் தர்மசிரம் ஒருவேளை அறுத்து விடுவாங்களோ ஒருவேளை அறுத்துட்டா என்னங்க பண்ணிட்டோம் என்ன செய்வேன் ஏது செய்வேன் சரி எது வந்தாலும் பார்த்துக்கலாம் நாம இங்க வந்து இங்கே ஆகல நாம பேசாம சத்தியமாகவே போயிடலாம் வாங்க ஏன் இவ்வளவு சல்ப சொல்ற எல்லாம் ஒரு தூக்கணப்பு தான் சாமி வாங்க போலாம் வாங்க போலாம் நம்மளுடைய கனவுக்கு இருப்பது 5 சிரம் ஆனால் இதுல யாராவது ஒரு சிரத்தை அறுக்க வேண்டும் ஒண்ணு சிவபெருமானுடைய சிவம் மறுக்க வேண்டும் இல்லையா பிரம்மனுடைய சிரம் மறுக்க வேண்டும் கணவர் வருவார் அல்லவா நான் வழக்கமாக படியிலிருந்து விட்டு கைலங்கிரிக்கு வருகிற போது என் தேவியால் உண்மையம்மாள் ஓடி வந்து ஆளாத்தி எடுப்பாள் எனக்கு ஆளாத்தி எடுத்து விட்டு நான் சிம்மாசனத்திலே அமர்ந்த உடனே எனக்கு பாத பூஜை செய்வாள் மலர் தூவி பாதத்தில் பணிவான் நானும் ஆசீர்வாதம் கொடுப்பேன் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது ஏன் இன்னும் ஆளான் எடுக்கவில்லை தெரியலையே இன்னும் பாத பூஜை ஏன் செய்யவில்லை தெரியலங்க என்ன எங்கே சென்றால் என் தேவி பார்வதா எங்க போனாலே தெரியல நீ பார்வதா அதாங்க வரா தேவி பார்வதா சுவாமி கண்ணி தேவி வாங்க மரியாதையே சரியில்லை என்னடா இது கம்மன் நம்ம அந்த கஞ்சா குடிச்சிட்டு அங்கே பாரகரியிலே படுத்துவங்களா வாங்க பாரகரியிலையா ஏன் தருதல ஓய் ஏவி ஏன் திருதொரு முடிக்கின்றாய்
என்ன ஆயிற்று? ஏனென்றால் ஏன் எனக்கு இன்னும் பாதபூஜை செய்யவில்லை, என்ன எனக்கு ஏன் ஆழாத்தி எடுக்கவில்லை என்று ஆழம் எடுக்கவில்லை, பாதபூஜை செய்யவில்லையா சுவாமி? ஏன் மறந்து விட்டாயா? நான் மறக்கவில்லை, பின்ன ஏன் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவில்லை? அன்றாடம் எனக்கு என்ன வேலை? என்னுடைய முதல் வேலையா உங்களுடைய பாதத்தை பறிவது என்னுடைய வேலையாகும். இருக்கும் தருவாயில் ஏன் பாதபூஜை செய்யாமல் மௌனமாக இருக்கின்றார்? ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பாதபூஜை செய்ய முடியும். பாதத்தை படிந்து விட்டேன், சென்றுவார்கள். பாதத்தை படிந்தாயா? ஆமாங்க. என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, பாதத்தை பண்ணிச்சுட்டுங்கிறான். அடியே பார்வதா சுவாமி, உனக்கு என்ன பித்தம் தலைக்கேறி விட்டதா? நான் படிறதை விட்டு இப்போதான் கையிலேங்க வருகிறேன். பாதம் படிந்தேன், ஒரு முறை தான் படிய முடியும், மறுமுறை படிய முடியாது சொல்கிறாயே. என்னாயிற்று? என்னாயிற்று தெரியுமா? சற்று முன்பு அதாவது சத்தியலோகத்துக்கு அதிபதி பிரம்மதேவனுடைய கல்விமலைக்கு வந்திருந்தான். ஆனால் நீங்கள் அமர்ந்திருக்கும் சிம்மாசனத்தில் அந்த பிரம்மன் அமர்ந்து விட்டார். என்னது? ஆமாங்க, நான் அமர்ந்திருக்கும் சிம்மாசனத்திலே பட்ட பாலைமத பிணிந்தோர் ஆசனம் அளித்து அதன் மேல் அமர்ந்து தியானம் செய்வேன். அப்ப நான் செய்யும் தியானம் செய்யக்கூடிய என் சிம்மாசனத்தில் பிரம்மன் அமர்ந்தானா? என்ன சொல்கிறாய்? ஆமா சுவாமி, அப்படி பிரம்மன் அமர்ந்த உடனே நம்மளுடைய கணவர் தான் வந்திருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு இருப்பது 5 சிரம், அந்த பிரம்மனுக்கு இருப்பது 5 சிரம். ஆனால் ஏன் முகத்தை பார்க்கவில்லையா? அல்லீங்க சுவாமி, அப்படி இருக்கும் தருவாயில் நீங்க தான் வந்திருக்கிறார் என்று சொல்லி ஆனந்த சந்தோஷத்தோடு அவருடைய பாதத்தை படித்து விட்டேன். ஓ, 5 சிரத்தோட அண்ணனுக்கு காரணத்தால. ஆமாங்க, நம் கணவர் சிவனுக்கு 5 சிரம். ஆமாங்க, சிவனை தவிர யார் வந்து அமரவா என்று சொல்லி பாதபூஜை செய்தாயா? ஆமாங்க. யார்? பிரம்மனுக்கா? அதே மதி கட்டவளே சுவாமி, என்ன காரியம் செய்தாய்? ஆனால் அவருக்கு 5 சிரம், உங்களுக்கு 5 சிரம். இதெல்லாம் சுவாமி நான் மை மருந்து நின்று விட்டேன். சரி, அப்படி பாதபூஜை செய்ய முறை பிரம்மன் என்ன செய்து கொண்டிருந்தான்? அமர்ந்திருந்தான். பாதபூஜை செய்கின்ற போது வேண்டாம் என்று ஒரு வார்த்தை சொல்லவில்லையா? சொல்லவில்லை சுவாமி. பிறகு அத்தை என்று மாறாமல் அப்படியே அமர்ந்து நின்று விட்டார். ஆனால் நீங்கள் தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி நானும் பாதத்தை பணிந்து அப்படியா? ஆமாங்க. அஜே பிரம்மா, ஜெய் என்ன மதிகரிங்க விட்டார்? ஆடுங்கிற கர்மத்தில் இருக்கிறார். கையிலேங்கிரிக்கு வந்து நான் அமரக்கூடிய சிம்மாசனத்திலே அமர்ந்தது பெரும் தவறு. அப்படின்னு என் மனைவி அமர்ந்த, அதாவது செய்யக்கூடிய பாதபூஜை செய்கின்ற போது நான் பிரம்மன் சிவனில்லை என்று சொல்லக்கூடாதா? அடியே மதிக்கட்டவனே, உகந்து கொண்டவனே, என்னே பரவா சுவாமி. ஆனா இருப்பதே பிரம்மனுக்கு தானா தண்ட பேத குரோத தர்மம் என்று சொல்லக்கூடிய 5 சிரம், 5 சிரத்தை கொண்டு மவந்தியோடு என் சிம்மாசனத்தை அமர்ந்திருந்தான். அதனால பாதபூஜை செய்தேன்னு சொல்கிறான். அதனால சுவாமி 5 சிரம் இருப்பதனால சிவன் யாரு பிரம்மன் யார் என்று எனக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை என்று சொல்கிறாய். அப்படியா? எப்படி தெரியுமா? எப்படி? இதோ உங்களுக்கு 5 சிரம், அந்த கேடுகட்ட பிரம்மனுக்கு 5 சிரம். அதனால உங்களுடைய சிரத்தை ஒரு சிரத்தை நீங்க வெட்டிக்கோங்க. என்ன சொல்கிறாய்? மதிகட்டவளே, உனக்கு என்ன பித்தம் பிடித்து விட்டதா? என்ன? எனக்கு பித்தம் தான் பிடித்து விட்டது. என்ன சொல்கிறாய்? சுவாமி, ஒண்ணு அந்த பிரம்மனுடைய சிரத்தை நீங்க வெட்டிட்டு வாங்க, இல்லையா உங்களுடைய சிரத்தை வெட்டி எரிந்து விடுங்கள். சபா ஒன்று அந்த பிரம்மனுக்காக 5 சிரம் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் சிவனுக்காக 5 சிரம் இருக்க வேண்டும். இருவருக்கும் 5 சிரம் இருப்பதனால சில சமயத்துல சிவனா பிரம்மனா என்று அடையாளம் தெரியாமல் போய்விடுது என்று சொல்கிறார். ஆமா சுவாமி. அப்படியா? நீங்க பிரம்மனுடைய சிரம் வெட்ட வேண்டாம், உங்களுடைய சிரத்தை நீங்க அறுத்து விடுங்க. அடியே போறதா? சுவாமி சொல்கிறேன் கேள். ஏன்றா அந்த பிரம்மனுக்கு தானா தண்ட பேத குரோத தர்மம் என்று சொல்லக்கூடிய 5 சிரம் இருக்கிறது. 5 சிரத்துல ஒரு சிரம் தர்ம சிரம் இருக்கிறது. அந்த தர்ம சிரத்தை கொய்து கணவர் வந்து தருகிறேன். என்னங்க கேடு கேட்டு பிரம்மனுடைய சிரத்தை நீங்க வெட்டுவதா? உண்மை. ஒரு காலம் முடியாதுங்க. ஆமாங்க. இல்லை என்ன பிரம்மனுக்கு 5 சிரம் இருப்பதாக அடையாளம் தெரியும் சொல்கிறாய். பிரம்மன் சிரத்தை கொய்து வருகிறேன். சற்று நேரம் வந்து கொஞ்சம் அமைதியாகிறீர்கள். உடம்பில் துணிவிருந்தால் நீங்கள் சென்று அந்த பிரம்மனுடைய சிரத்தை அறுத்துட்டு வாங்க. அப்படி ஆகட்டும், போய் வருகிறேன். உங்களுடைய சிரத்தை அறுத்துட்டு வாங்க. ஆகட்டும், போய் வருகிறேன். கையிலங்கிரி வந்து சிவனோட சிம்மாசனத்தை அமர்ந்து கொண்டாயா? அடியே மதிக்கட்டவனே,
சண்டாள பிரம்மா வண்டி மேல அடே பிரம்மா இங்கே சென்றா அடே மதிகட்ட மாமடையனே இங்கே சென்றிருப்பான் சொத்து லோகத்தை வந்தேன் ஒருவேளை சிவன் வருவான் என்று சொல்லி ஓடி உடைந்து கொண்டாயா மதிகட்டவனே அம்மா வண்டி வேற ஓடிச்சு சொன்னா ஏ சண்டாளா எங்கே ஓடி ஒளிந்தாய் மதிகட்ட மாமடையனே ஆங்கார கோபத்துடனே கையிலே சூலாயுதம் ஏந்தி கொண்டு டே பிரமா என்று சொல்லி ஒரே நாடு கூட எங்க மாமன் இப்படி கூப்பிட்டதே இல்ல. ஆனா அழகா பிரம்மதேவா என்று சொல்லிதான் அழைப்பார். ஆனா டே பிரம்மதேவா என்று சொல்லி அழைத்து என் மாமா சிவபெருமானே மதிகட்டவனே ஆமா கோபம் வேண்டாம் மாமா மாமா ஆங்கார கோபம் கொண்டு வரும். அதாவது இப்படி நீங்க வந்திருக்கிறீங்கன்னா நான் என்ன தவறு செய்தேன்? நான் ஏதோ ஒரு தவறு செய்யவில்லையே. ஒரு தவறு செய்யவில்லை மதிகட்டவனே. ஏய் அதாவது கலியவாணி என்னுடைய மகள். அப்படி பார்த்தால் நீ எனக்கு என்ன ஆகிறாய்? நான் மருமகனாக மருமக பிள்ளை அல்லவா? ஆமா. கைலங்கிரி வந்தாயா? வந்ததும் சரி. நான் இருந்தேன் அங்கு இல்லை இல்லை. சிவன் இல்லாவிட்டா என்ன செய்ய வேண்டும்? ஒரு மருமக பிள்ளை மாமியார் விட்டு தேடி வந்தா மாமனார் வீட்டிலே இல்லை என்றால் சற்று நேரம் அமைதியாக அமர்ந்து காத்திருக்க வேண்டும் என்றால் இல்லாவிட்டா போய்விட்டு சற்று நேரம் கழித்து என்று சென்றிருக்க வேண்டும். சரி அதையும் மறந்து சரி அப்படி அமர்ந்ததான் அமர்ந்தாய். ஒரு புறம் ஓரமாக அமர வேண்டியதானே மதிகட்டவனே. நான் அமரக்கூடிய சிம்மாசனத்திலே எந்த தைரியத்தோடு அமர்ந்தாய் மதிகட்டவனே? ஆமா என்னையே அறியாமல் அந்த சண்டாளன் தூர்வாசல் கொடுத்த சாபத்தினால நான் அதாவது என்னை மறந்து விட்டு நான் அறியாத புத்தியால் நான் தெரியாமல் உங்களுடைய சமாதானத்திலே உட்கார்ந்து அதாவது அமர்ந்து விட்டு அது தப்புதான். என்னை மன்னித்து விடுங்கள். பேசாதே ஏய் ஆனா அப்படி அமர்ந்தாய். நான் அமர சிம்மாசனத்தை அமர்ந்தது சரி. என் தேவி பார்வதை பாதபட்சை செய்தார்களப்பா. அப்போது ஆனா அத்தையை நான் மருமக பிள்ளை பிரம்மதேவன், நான் சிவன் அல்ல, எனக்கு பாதபட்சை செய்யாதே ஒரு வார்த்தை சொல்லி வைக்க வேண்டுமா அல்லவா? ஆனால் மாமா அந்த தூர்வாசனை கொடுத்த சாபத்தினால நான் மனம் அடங்கி நான் இந்த சாபத்துக்கு எப்படி நிபந்தனை தேடுவது என்று சொல்லி ஆலோசனை செய்து கொண்டே நான் மறந்து விட்டேன். ஆனால் நான் அதாவது திக்கென்று விழித்து பார்த்தவுடனே அத்தையாக விளக்கக்கூடிய பார்வதி தேவி எனக்கு பாத பூஜை செய்து விட்டார்கள். இதில் என் தவறு என்ன மாமா? அப்படின்னா என் மனைவன் காலத்தட்டு பாதபட்சை செய்யும் முறை அப்படியே ரசித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாயோ அதே மதிகட்டவனே. ஆமா நான் இந்த பிரம்மதேவன் ஒரு பொழுது நான் எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டேன். ஆனா அப்பேற்ற பிரம்மதேவனை பார்த்து இழிவாக பேச வேண்டாம் மாமா. என்னை மன்னித்து விடுங்கள். அரசி பேசாதே. மன்னிப்பின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. எப்பொழுது பிரம்மனுக்கு என்ன வேலை என்று மறந்து கையிலே வந்து நான் அமரக்கூடிய சிம்மாசனத்தை அனுமதி இல்லாம அமர்ந்தாயோ அன்றே நீ மரியாதை கெட்டவனாகி விட்டாய். அடியே பிரம்மா சொல்கிறே என் நெற்றிக்கனை திறந்தால் பத்திருந்து சாம்பலாகி விடுவாய். அப்படி சாம்பலாகி விட்டா படைக்கும் தொழிலை செய்வதற்கு ஆள் இல்லாமல் போய்விடுவாய். அதனால உனக்கு இருப்பது 5 சிரா, சிவனுக்கு இருப்பது 5 சிரா. ஆனா இருவருக்கு 5 சிரம் இருப்பதால் என் மனைவி அடையாளம் தெரிய முடியவில்லை என்று சொல்கிறார். அதனால உனக்கு இருப்பது தான தண்ட பேத குராத தர்மம் என்று சொல்லக்கூடிய 5 சிரம் இருக்கிறது. இந்த 5 சிரத்திலே ஒரு சிரம் தர்ம சிரத்தை நான் என் திருச்சூரத்தால் போகிறேன். ஐயடா அறியாத புத்தியால
நான் எப்படியாவது தப்பித்து பிழைக்கிறேன். விட்டு விடுங்கள் மாமா. பேசாதே. அறியாமத்தே தெரியாம சரி என்று சொல்கிறாயா? பதிகட்டவனே, ஒரு காலம் மன்னிக்க மாட்டேன். மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு இடமில்லை என்னிடம். ஆனா தவறு தெரிந்தும், அதாவது தெரியாமல் செய்வது தவறு, தெரிந்து செய்வது அது மிகப்பெரிய தவறு. அப்பேற்பட்ட அக்கறை கொண்ட உன்னை சும்மா விடுவதாக இல்ல. இருக்கும் தர்மசரத்தை என் திருசங்கத்தால் கொய்கிறேன். மாமா, நான் அதாவது 1000 முறை அடுக்கடுக்காக எடுத்து ஓதினேன் என் சிரத்தை அறுக்க வேண்டாம் என்று. ஆனால் நீங்க என்னுடைய பேச்சை கூட கேட்காம என்னுடைய தர்ம சிரத்தை அறுத்தீர்கள் அல்லவா? ஆனால் சிவபெருமானே, என்னுடைய தர்ம சிரத்தை அறுத்ததால் இப்பொழுது உங்களுக்கு ஒரு சாபத்தை தருகிறேன். எப்படி தெரியுமா? என்னுடைய தர்ம சிரமாகப்பட்டது, அதாவது உங்கள் கரங்களை விட்டு இந்த பூமியில விழுந்தால் இந்த உலகமே 1000 சுக்காக வெடித்து விடும் புதிய சாபம். ஐயோ! தான தண்ட பேத விரோத தர்மம் என்று சொல்லக்கூடிய 5 சிரத்தை ஒரு சில தர்ம சிரத்தை அறுத்தாய். இந்த சிரம் தரையில விழுந்தா இந்த அண்டமே சுக்குனாக வெடித்து சர்வநாசமாகிவிடும். ஆமா, இந்த கரமானது உன் கரங்களை ஒட்டி கொள்ளட்டும் என்று சொல்கிறான். அதனால இந்த தர்மசிரம் தடுத்த உடனே எனக்கு ஒரே பித்த பிடித்தது போல இருக்கிறாராம். தலையெல்லாம் சுட்டுகிறது, சரி, இது அங்கமெல்லாம் பாத்துடுகிறது. எனக்கு ஏதோ வெறிப்படுத்தது போல இருக்கிறது. கண்டாயிற்று. எனக்கு என்ன ஆயிற்று? என்ன ஆச்சுன்னு தெரியலையா? எப்படி பைத்தியக்கார பண்டு மாடா இப்ப பின்ன மாடா
ஒரே பசி ஒரே தாகம் என்ன சொல்லியே இருக்குது ஒரே பசி வந்த போனவரு ஒரே தாகம் ஒரே தாகம் ஒரே பசி ஏன்னா அவத்திலே இருக்கட்டும் இனிமேல் தான் வேலை அங்கேயே ஓரமாரு அவத்திலே இரு தம்பி ஒரு கூப்பிடு நான் ஓடறி எடுத்து வைத்தா எனக்கு ஈரோடி போகின்றது ஒன்றுமே சுட்டுகிறது ஆகாயமே பிரளயமாகிறது பூமி நடுங்கெடுக்கிறது பக்கத்துல நடக்கின்றது எனக்கு முன்கோபம் ஆகிறது கோபமொழி ஆகிறது தொட்டு தொடுமாறுது என் நிலை நட்டு போகிறது என்ன ஆயிற்று சிவனுக்கு என்ன ஆயிற்று எனக்கு என்ன ஆகுது வா ஆனா அப்போத சொன்னா பார்வதா அந்த பெருமாளான சிரமரத்து என் கரங்களால் கொண்டு வந்து ஒப்படை என்று சொன்னான் அதனால ஒருவேளை இந்த பிரம்மணிய சிரமானது என் கரங்களால் இருப்பதனால எனக்கு இவ்வாறு இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை தெரியல அதனால இந்த சிரத்தை கொண்டு தரையிலே போட்டா பூமி வெடித்து விடும் ஆமா அதனால இந்த சிரத்தை கொண்டு என் தேவி உமையோட ஒப்படைக்க கொண்டு போய் கொடுங்க